நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாலும் அதோட நேரம் காலம் எல்லாம் கூடி வந்தால் தான் அந்த விஷயம் வந்து நிறைவேறும். அது மாதிரி ஒரு நிறைவேறின இன்றைக்கி விஷயந்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் அம்மா வீட்டிலேருந்து எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம். வர வழியில் வந்து கோழி விற்றாங்க. நான் ரொம்ப நாளாக வருமான்னு பார்த்துன்னு தான் வரல. இன்றைக்கி கரெக்டாக அந்த கோழி அண்ணா நான் ஏற்கனவே அவர்கிட்ட தான் வாங்கினேன். அவர் வந்து அந்த காயார் அப்படின்ற ஒரு ஊரில் இருந்தார். அவர்கிட்ட ஒரு 6 கோழி வாங்கிட்டேன். 2 கருங்கோழி, 2 நாட்டுக்கோழி, எல்லாம் ஜோடியாக, அப்புறம் 2 வந்து கிராஸ். 6 கோழி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணன் காரை உள்ளே விட்டுட்டு, பிரவீன் ஒரு பெரிய வேலை இருக்குது, நீ வந்து எனக்கு முடிச்சு கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் வந்து என்ன வேலை அப்படின்னா, இல்லைடா கோழிக்கு வீடே இல்லை, வீட்டு உள்ளே எல்லாம் பாத்ரூம் போயிடுது, நைட்டில் வீட்டு உள்ளே தான் நாங்கள் எடுத்துன்னு வந்து அதை கவுக்குறோம், 2 தான் இருக்குது, இப்போ 6 மொத்தம், அது ஒரு 6, இது 2, 8 ஆயிடுச்சுல்ல, அதனால் வீடு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி செம்ம வெயில். காலையில் நாங்கள் ஒரு 6 மணிக்கு எழுந்தோம். அவனும் சரி நானும் சரி அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு அந்த ஹார்ட்வேர் அந்த கடை இருக்கும்ல, அங்கே போயிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு கம்பி வாங்க கைலாங்கடைக்கு போனால் அங்கே வந்து அப்படியே ஒரு பெருசாக பாக்ஸாக வந்து இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான். அது இருக்கும்போது இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு 600 சொன்னார். நாங்கள் இன்னும் கம்மி பண்ணி கேட்டாலும் கொடுத்துருப்பாரு. நாங்கள் வந்து அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. எங்கள் அண்ணன் வந்து சரி, நாங்கள் 2 பேரும் பைக்கில் தான் போனோம். அவன் வண்டி ஓட்டிக்கின்னு பின்னாடி ஒரு கை வச்சிக்கினா, நான் வந்து ஒன் சைடு உட்காந்துட்டு மடியில் வச்சுக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நல்ல வெயில். எங்கள் அண்ணி வந்து ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க வரும்போதே அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது என்ன ஃப்ரூட்னால் வந்து மலாம்பழம் தானே, அந்த குண்டாக இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதை தான் இப்போ எல்லாருமே குடிச்சிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஷேரனும் ப்ளஸ்ஸையும் வந்து அடக்கமாக உள்ளே போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இது உள்ளே தான் இருக்கணும், மே மாதம் ஃபுல்லாக நீங்கள் இதில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டாங்க. உடனே வந்து கோழி எல்லாத்தையும் உள்ளே விட்டு பார்த்தோம். எப்போவுமே வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்துகிறோம். இப்போ கோழி நம்ம வாங்கி ஒரு 2 or 3 days நம்ம வந்து அதை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் திறந்து விட்டால் அது வெளியே போயிட்டு நல்லா வந்து மேய்ஞ்சிட்டு மறுபடியும் ஒரு 4 மணி 5 மணிக்கு வரா மாதிரி நம்ம ஒரு 2-3 நாள் பழக்கி விட்டுட்டால் போதும். அதுவாக தானாக உள்ளே போயிடும். நமக்கு இங்கேன்னா ஒரே ஒரு பயனா, அந்த கீரி புல்லை இருக்குது, நிறைய இருக்குது, நம்ம வீட்டை சுற்றியுமே இருக்குது. ஒரு பெரிய மாடி வீடு ஆப்போசிட்டில். அந்த அண்ணாவே சொன்னார், எப்படி தான் வருதுன்னே தெரியலம்மா, அது ஒன்றுத்துக்கு தான்மா பயமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து கருங்கோழி நாட்டுக்கோழி முட்டையிடுற கோழி வந்து அவர் எனக்கு தரேன்னாரு. மோஸ்ட்லி யாருமே வந்து முட்டையிடுற கோழியை தரமாட்டாங்க. ஆனால் அவர் வந்து நான் உங்களுக்கு தரேன் சிஸ்டர் அப்படி சொன்னார். அதனால் ஒரு சேவலும் ஒரு முட்டையிடுற கோழியும் அவர் வந்து தரேன்னு சொன்னார். அவர் கொடுத்தா நான் வந்து அடுத்த வீடியோலாம் காட்டுறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. எப்போவுமே சொல்லுவாங்க, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்ட்டு. நம்ம ப்ரைவசியாக நம்ம வீடு இருக்குது, சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அதுங்களை வந்து நம்ம வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ரைவசியே இல்லை. அதனால தான் நம்ம வீட்டை வந்து அவங்க வந்து ரொம்ப என்ன பண்ணுறாங்க, சரி வீடு இல்லையே அப்படின்ட்டு நம்மளும் வீட்டு உள்ளே கூட்டின்னு வந்துடுறோம், பெட்டு மேலே. அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். ஆனாலும் வந்து நம்ம அதெல்லாம் பார்க்காம க்ளீன் பண்ணிக்கின்னு இவ்வளோ நாள் ஒரு 4 மாதம் இருக்கும் டயானா நம்ம வீட்டுக்கு வந்து. நான் இது மாதிரி குட்டியாக இருக்கும்போது வாங்கினேன். இப்போ நல்லா வளர்ந்துட்டா. அவளுக்குமே வந்து ஒரு சேவல் வாங்கணும், அப்போ தான் வந்து முட்டை போடுமா. இது வரைக்கும் முட்டைலாம் போடலை, ஆனால் முட்டை போடுற அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துட்டா. எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறது அந்த கோழி உன்ன மாதிரியே இருக்குதுன்ட்டு. எங்கள் 2 பேருக்குமே சம சண்டை. ஏன் என்ன மாதிரி இருக்குது சொல்கிறீங்கன்னா, நிஜமாக டயானா உன்ன மாதிரியே இருக்குது, குண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை செய்து, அதான் கொஞ்சம் நேரம் போய் மேய்து, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஜூஸை வந்து அந்த வெயிலில் போயிட்டு வந்து ஜூஸ் குடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா, இவன் தான் என்னுடைய உடன் பிறப்பு. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன், அப்புறம் நான், அப்புறம் எங்கள் தம்பி. நான் வந்து இது வரைக்குமே எனக்கு வந்து 35 ஏஜ் ஆகுது. இது வரைக்குமே எனக்கு வந்து எங்கே போகணும், இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால்
எங்கள் வீட்டுக்காரை விட ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம், கோழி வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும், அப்படி எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோன் இவங்களுக்கு தான் அடிப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி தான், பிரவீன் வீடு வாங்கியே ஆகணும்டா, இன்றைக்கி செஞ்சு முடிக்கணும்டா, நீ போலினா கூட பரவாயில்லடா அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக போயிட்டு கதை பேசிக்கின்னு எங்கள் அண்ணன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் அண்ணன் வந்து எப்படின்னா, நான் மனசில் யோசிக்கிறது அவனுக்கு தெரியும், பாப்பா வந்து இப்போ இது செஞ்சால் ஹாப்பி ஆகிடுவா அப்படின்னு. அது மாதிரி தான் நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக ஸ்மூத்தாக சந்தோஷமாக இருக்கும். அதை நம்ம எதிர்பார்த்து புரிஞ்சுக்கலையே. நிஜமாக சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா அவரும் அப்படி தான், என்னோடய சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார். இது எல்லாம் நான் சரி எதிர்பார்க்க மாட்டேன், அவர் புரிஞ்சுக்கணும் செய்யணும், நம்மளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து எங்கள் அண்ணன்கிட்டலாம் நான் ஷேர் பண்ணிக்கினேன். அப்படி தான் வந்து இது வரைக்கும் போயின்ட்டுருக்கு. ஷேரனும் பெனிட்டாவும் கோழியை வந்து கையில், பெனிட்டா ரொம்ப பயப்படுவா, கோழியை பார்த்தாலே பயப்படுவா அவள். இப்போன்னான்னு தெரில, அந்த அம்மா அழகாக வந்து கையிலேயே பிடிச்சிட்டாங்க. ப்ளஸ்ஸி வந்து உள்ளே உட்காந்துக்கின்னு மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா. எனக்கு எப்படி எங்கள் அண்ணன் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி ப்ளஸ்ஸிக்கும் தாய் மாமா இல்லை, அதனால் அவனையும் பிடிக்கும், சின்னவனையும் பிடிக்கும் ஆம்பியும். எங்கள் அம்மா வந்து உட்காந்து சொல்லியிருந்தாங்க, தேவையா இப்போ உனக்கு கோழி வாங்கி அதெல்லாம் மெயின்டைன் பண்ண, நீ பண்ண மாட்ட அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி நிற்கும் போதே கையில் போயிட்டு உட்காந்துச்சு. பார்த்தியா, இவ்வளோ பாசமாக இருந்தால் யாருன்னா வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு விடுவாங்களா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவும் சரி உன் இஷ்டம் போ, எப்படியோ வளர்த்து முட்டைலாம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம்தான் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக டேவே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. தயிர் சாதம், அதுக்கப்புறம் நிறைய முருங்கைக்காய் இருந்ததுனால முருங்கைக்காய் தான் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இது எங்கன்னா எடுத்து வைக்கணுவா, கோழி எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுடலாண்டா அப்படின்னேன். அதுக்கப்புறம் சரி இங்கே கொஞ்சம் மண் தரையாக இருக்குது, கோழி வந்து பாத்ரூம்லாம் போயிடுச்சுன்னா நம்ம பெருக்கி க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பெருக்கிட்டு அங்கே வச்சதும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அண்ணன் வந்து செகண்ட் ஃப்ளோர்லாம் போடலாம், ஃபஸ்ட்டு இதை வந்து விட்டுடலான்ட்டு அது உள்ளே வச்சுட்டு, ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து கேழ்வரகு, கம்பு, கோதுமை எல்லாமே இருந்தது. அதில் வந்து கேழ்வரகு மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தை குட்டி குட்டி பவுலில் வச்சுட்டு தண்ணி வச்சோம். இந்த டயானாவை வந்து இந்த எல்லா கோழி கூட உள்ளே விட்டோம். அதெல்லாம் சின்னது, டயானா பெருசு இல்லை, அதனால் டயானா எல்லாரையும் குத்துது. அவங்க எல்லாருமே மற்ற கோழிங்களாம் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க, அவங்க 7 பேரும். அதனால் டயானாவை என்ன பண்ணிட்டா, சரி வேணாம் வேறு கூண்டு வாங்கிக்கலாம்டா டயானாவுக்கு சொல்லிட்டு டயானாவை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மீதி பேர் எல்லாத்தையும் உள்ளே விட்டதும் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷமாக நான் வச்ச அந்த கேழ்வரகு அழகாக சாப்பிட்டாங்க. நாளைக்கு தான் வந்து அரிசி அது எல்லாமே வைக்கணும். தொடர்ந்து வந்து உங்களுக்கு கோழி பிடிக்குமா, வளர்க்குறது பிடிக்குமா அப்படின்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? எங்கள் அண்ணன் வந்து பனியன் போட்டுங்கிறேன்டி என்னை எடுக்காதடி அப்படின்னு சொன்னால், நான் வந்து விட்றா, வீட்டில் எல்லாம் கேஷில் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. எங்கள் அண்ணியுமே எங்கள் அண்ணன் மாதிரியே தான் நல்லா ஜாலியாக. அதே மாதிரி எங்கள் தம்பி ஒய்ஃபு 5 பேர், நாங்கள் 6 பேர், எங்கள் வீட்டுக்காரர் 6 பேர் சேர்ந்துட்டா விடிய கூட அப்படியே சாப்பிட்டு உட்கார்றது. ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறேன்னா ஒரு 11 மணிக்கு ஒரு டீ போவோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் ஒரே பெட்டில் படுத்துக்கின்னு கதை பேசிக்கின்னு அந்த பெட்ரூமில் கீழே கால் எடுத்து கால் வலிக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் டயானாவையும் உள்ளே விட்டுட்டோம், கொஞ்சம் நேரம் தான் இருந்தா. அப்புறம் பிரவீன் எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், வெளியே விடு, அது மற்ற கூடிங்கெலாம் பயம் பொறுத்துது, அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா. டயானாவுக்கு வந்து இது மாதிரி தனியாக செய்யணும், செஞ்சு ஃப்யூச்சரில் தான் கொடுக்கணும். மற்ற கோழிங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனாலும் எத்தனை கோழிங்க வந்தாலும் டயானா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். தலை மேலே உட்காரும், மடி மேலே உட்காரும், ரொம்ப பாசமாக இருக்கும் டயானா. எதுக்கு இப்போ வந்து கோழிலாம் வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆசை தான். 2வது வந்து முட்டை போட்டால் அது நம்ம பெண் குழந்தைங்க தான் நம்ம 2 குழந்தைங்க வச்சுக்கிறோம், ஏஜ் அட்டன் பண்ணால். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஹெல்தி இல்லை. நாட்டுக்கோழி முட்டைலாம் பார்த்திங்கன்னா அது உண்மையான ஒரிஜினல் நாட்டுக்கோழியானே எனக்கு தெரியாது. ஆனால் 25 ரூபா 20 ரூபா கொடுத்துலாம் வாங்கின்னு வந்து அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ஒரு வாட்டி எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருந்ததுனால, கைவலி அதிகமாக இருந்ததுனால நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் அதில் உளுந்துலாம் போட்டு கொடுக்க சொன்னாங்க. அந்த ஒரு நாட்டுக்கோழிக்கு நான் ஒரு ½ டே சுற்றினேன். அதான் ஒரிஜினல் கோழி முட்டை போட்டு
நாட்டுக்கோழி வேணும், முட்டை வேணுன்றதுக்காக. மற்றபடி கடையில் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. யார் வீட்டிலனா கோழி இருக்கமான்ட்டு ஆஃப் டே சுற்றி கடைசியாக எங்கள் வீட்டு எதிர்க்க சத்திரியான ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கொடுத்தாங்க. வச்சுக்கோங்கக்கா, சும்மாவே வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. அதை பார்த்து தான் எனக்கு ஆசை வந்தது, ஒரு கோழியாச்சும் வாங்கி முட்டை போடுற சைஸுக்கு நம்ம வளர்த்து நம்ம முட்டையை நம்ம குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கணும். அந்த ஆசை தான் இன்றைக்கி அது ஒரு குண்டா மாறி நிறைய கோழிலாம் வந்து அதுக்குள்ளே யாரப்போ ஐஸ்கிரீம் வாங்கினுட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இது சந்தோஷம் என்னன்னா, எனக்கு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த கோழி கூண்டு வந்து செஞ்சாச்சு. அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வீட்டில் அதுங்க சேஃபாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்மளால் வேறு எதுனா பண்ண முடியுதா பார்க்கலாம். நல்ல ஒரு வீடு செஞ்சு கொடுத்த பிரவீன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம், பாப்பு ஃபேமிலி யூடியூப் சேனல் சார்பாக. தேங்க்யூ பாப்பு.